குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். மதிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்ல வேர்ட் அப்படிங்கிற கான்செப்ட். வேர்ட்ல என்னெல்லாம் நமக்கு பார்க்க முடியும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல என்னெல்லாம் டேப்ஸ் இருக்கு, என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஒன் அப்படிங்கிற கான்செப்ட். வேர்ட் டாக்குமெண்டோடைய கான்செப்ட் உங்களுக்கு ஒரு 4 கிளாஸஸ்ல நம்ம ஃபினிஷ் பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ நீங்க அதை என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கேட்கலாம். உங்களுக்கு லைவா பிராக்டிக்கலா தான் நான் சொல்லி தர போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனல் கோட் நம்ம பார்க்கலாம். இது ஆன்ஸ் எறும்பை பத்தின ஒரு கதை. எறும்பு எப்பவுமே எதுக்காகவும் விட்டு கொடுக்காது. அது ஏதாவது ஒரு வழியில போயிட்டு இருக்கும். ஃபுட் எடுத்துட்டு எறும்பு எல்லாமே ஒரே லைன்ல கூட்டமா போயிட்டு இருக்கும். அப்படி போகும்போது நம்ம யாராவது அதை ஒரு ஸ்டாப் பண்ணி அப்படின்னு நினைச்சோம்னா கூட அது அடுத்த வழியே தேடி போகுமே தவிர, மேல ஏறும் கீழே இறங்கும், அதை சுத்தி சுத்தி போக ஆரம்பிச்சிருமே தவிர, எங்க போகணுமோ அங்க போறதுக்கு அது ஸ்டாப் பண்ணாது அதனுடைய முயற்சியை. சோ இதுல நமக்கு என்ன தெரியுது? நம்மளும் நம்மளுடைய முயற்சியை நீங்க அந்த இடத்துல எறும்பு பவுடர் போட்டு இருந்தா கூட, நம்ம எறும்ப கொல்லணும்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணியிருந்தா கூட, அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேவை விட்டுட்டு அடுத்தடுத்த வேக்கு போகும், தேடி தேடி போகும். சோ அப்படி தேடி போகக்கூடிய இடங்கள்ல நமக்கு அதனுடைய விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் செய்யக்கூடிய ஒரு செயலை விடாமுயற்சியுடன் செய்து அதை ஜெயித்து காட்ட வேண்டும். இந்த இடத்துக்கு அதனுடைய வீடு இருக்கும், அந்த இடத்துக்கு அந்த ஃபுட்டை அது எல்லாமே சேர்ந்து எடுத்துட்டு போகும். ஒரு ஃபேமிலியா சார சாரையா போய் எடுத்துட்டு போகும். சோ அதே மாதிரி நம்மளும் நமக்கு வேண்டிய தேவையான ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கோ தெரிந்து கொள்வதற்கோ விடாமுயற்சியுடன் செயல்பட்டு இந்த எறும்பை போல் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த ஒரு 50 ஸ்டோரி சொன்னேன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேர்ட் ப்ராசஸிங். ஓகே, வேர்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிறது இங்க ஸ்டார்ட் பட்டன்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வேர்ட் 2016 அப்படிங்கிற ஒரு உங்க இதுல என்ன வேர்ட் இது போட்டிருக்காங்களோ அது இருக்கும். சோ இங்க பிளாங்க் டாக்குமெண்டா இருக்கு. இதை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் ஓபன் ஆகும். சோ மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ஹவு டு என்டர் திஸ் வேர்ட், லேப்டாப் ஆன் பண்ணுவீங்க. ஆன் பண்ணிட்டு வேர்டுக்குள்ள சர்ச் பண்றதுக்கு ஸ்டார்ட் பட்டன்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணா உங்களுக்கு காமிச்ச பிளாங்க் டாக்குமெண்ட் வரும். ஸோ இதுல நாட் ஒன்லி பிளாங்க் டாக்குமெண்ட், இப்போ இதுல பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட். இப்போ இங்க நான் நியூவா இன்னொரு டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ள இருந்தே இன்னொரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கார்த்திக் ஒரு 1 மினிட். எப்படி உள்ள என்டர் ஆகிறோம், எப்படி நம்ம நேவிகேட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போறோம், இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் நம்ம கத்துக்க போறோம், என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இததான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ இது வேர்ட் ப்ராசஸிங் உடைய பேசிக்ஸ். இப்போ நமக்கு என்டர் ஆகி உள்ள போறது எப்படின்னு தெரிஞ்சாச்சு. சிஸ்டம் ஆன் பண்ணுவீங்க, ஸ்டார்ட் பட்டன்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுவீங்க. ஸோ வேர்ட் டாக்குமெண்ட் வரும், அங்க ஓபன் கொடுப்பீங்க. இது ஆல்ரெடி ஓபன்டு டாக்குமெண்டா இருக்கு. யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் உங்க ஃப்ரெண்டு ஓபன் டாக்குமெண்ட்ல அப்படியே வச்சிருக்காங்கன்னா, அதுல நீங்க போயிட்டு நியூ டாக்குமெண்ட் ஓபன் பண்ணணும்னா இந்த ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா, இங்க சஜஸ்டட் இங்க பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு கார்ட்ஸ், ஃபிளையர்ஸ், லெட்டர்ஸ், எஜுகேஷனுக்காகவா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நிறைய காட்டும். ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ் எது வேணும்னாலும் நம்ம கிரியேட், டிஃபால்ட்டா பிளாங்க் டாக்குமெண்ட் தான் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரியாகத்தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நம்ம பேசிக்கா இதுல என்னென்ன தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். பாருங்க.
ஸோ வேர்ட் ப்ராசஸிங் உடைய பேசிக் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ட் இன்டர்ஃபேஸ். அதுக்கு வந்து ஹோம் பட்டன், இன்சர்ட் பட்டன், எக்ஸ்பிளைன் வாட் இஸ் த டாக்குமெண்ட், டாக்குமெண்ட்னா என்ன, அப்புறம் கிரியேட் பண்றது, ஒரு டாக்குமெண்ட்டை நியூவா கிரியேட் பண்றது, சேவ் பண்றது, ஓபன் பண்றது. ஓகேவா? அடுத்தது வந்து டெக்ஸ்ட் என்ட்ரி அண்ட் செலக்ஷன், டைப் பண்றது, ஹவு டு டைப் த டெக்ஸ்ட், சென்டென்ஸ், வேர்ட், பேராகிராஃப் வித் கீபோர்ட் அண்ட் மவுஸ். ஓகேவா? சோ அது அப்புறம் எடிட்டிங் பேசிக்ஸ், இன்ட்ரடியூஸ், கட், காப்பி, பேஸ்ட். ஒரு விஷயத்த வந்து கட் பண்ணி திருப்பியும் பேஸ்ட் பண்றது, இல்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது, இல்ல கட் ரிமூவ் பண்றது, இதுல ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்றது. அப்புறம் சிம்பிள் ஃபார்மேட்டிங். ஃபார்மேட்டிங்னா வந்து உங்களுடைய கலர்ஸ், டைப்ஸ், ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்றது தான் வந்து ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். சோ அடுத்து வரக்கூடிய வகுப்புல என்னென்ன பார்க்க போறோம்னா பேராகிராஃப் அண்ட் பேஜ் ஃபார்மேட்டிங். பேராகிராஃப்ஸா இருந்ததுன்னா அதை எப்படி பேராகிராஃப்ஸை டைப் பண்ணணும், என்னென்ன மாடல்ஸ்ல அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ப்ராசஸிங், அண்ட் அதை வந்து ஃபார்மேட் பண்றது. இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் இப்ப நான் ரீட் பண்றதுல இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆக்வர்டாவோ டிஃப்ரெண்டாவோ, என்னடா நடுவுல வந்து இந்த மாதிரி வந்து போல்ட் பண்ணிருக்காங்க, அண்டர்லைன் பண்ணிருக்காங்க, ஒரு ஃபார்மேட் அழகாவே இல்ல. நம்ம நோட்ல எழுதும் போதே எப்படி ஃபீல் பண்ணுவோம், அழகா இருக்கணும், லைன் பை லைனா இருக்கணும், ஆர்டர் இருக்கணும், கலர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி பென்ஸ் யூஸ் பண்ணும், பிளாக் பென், ப்ளூ பென் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி எல்லாம் சில ஃபார்மேட் அப்படிங்கிறது, பேஜ் ஃபார்மேட்டிங்கிறது என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் லிஸ்ட், டேபிள் அண்ட் இமேஜஸ். அதாவது இந்த வேர்ட் டாக்குமெண்ட், வேர்டை பத்தி கத்துக்க கூடியதன் மூலமாக நம்மளால என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும்னா, ஒரு டேபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியும், இதுல இமேஜஸ் இன்சர்ட் பண்ண முடியும், லிஸ்ட், டு டூ லிஸ்ட்ஸ் வந்து நம்ம வந்து போட முடியும். சோ இது எல்லாமே வந்து என்ன அப்படிங்கிறது தேர்ட் கிளாஸ்ல. அப்புறம் டாக்குமெண்ட் பாலிஷ் அண்ட் ரிவ்யூ. ரிவ்யூ பண்ணும்போது டாக்குமெண்ட் பாலிஷ் அண்ட் ரிவ்யூனா நம்ம பண்ணக்கூடிய பண்ணின விஷயங்களை ரிவ்யூ பண்ணி பார்க்கறதுக்குன்னு சில கிராமர்ஸ் செக் பண்றது, ஸ்பெல்லிங் செக் பண்றது, டிரான்ஸ்லேட் பண்றது, லாங்குவேஜ் கரெக்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிவ்யூ பண்ணி பார்க்கறது. ஓகேவா? சரி, இப்ப மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மூலமாக நீங்க வந்து என்னெல்லாம் பண்ண முடியும்? ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண முடியும், அதை எடிட் பண்ணலாம், ஃபார்மேட் அண்ட் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே பண்ணலாம். மேக்கிங் a text document interactive with different features and tools. இங்க நமக்கு different features, different types of font style and font size. இது பாருங்க, font styles இருக்கு, font sizes இருக்கு. உங்களுக்கு ஏபிசிடி கேப்ஸ்ல வேணுமா, சென்டென்ஸ் ஃபார்மேட்ல வேணுமா, அப்பர் கேஸ்ல வேணுமா, டாகுல் கேஸ்ல வேணுமா, சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆப்ஷன், சப்ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் எல்லாமே, வேர்ட் ஃபார்மேட்டை வந்து இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வந்து மாத்தணுமா, இதெல்லாம் பண்ண முடியும் நம்மளால. அடுத்தது மேக்கிங் எ டெக்ஸ்ட். இது பார்த்தாச்சா? கிராஃபிக்கல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கம்ப்ரஸிங் இமேஜஸ். கிராஃபிக்கல் டாக்குமெண்ட்ஸா பண்ணலாம், இமேஜஸ் இன்சர்ட் பண்ணலாம். சோ அதுல எல்லாம் வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால காட்ட முடியும். அப்புறம் கிராமட்டிக்கல் எரர்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் help of this word document. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் உள்ள இந்த வேர்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்குள்ள ஒர்க் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கீபோர்ட்ல இருக்கக்கூடிய கீஸுக்கான ஃபிங்கரிங். சோ இந்த ஃபிங்கரிங் ஆப்ஷன் தெரிஞ்சாதான் உங்களால, இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, சிங்கிள் ஃபிங்கர் வச்சு ஒரே பட்டனை தட்டிட்டு இருப்பீங்க. ஏக்கு யூஸ் பண்ற பட்டனையே இந்த கீபோர்ட் ஃபுல்லா யூஸ் பண்ணுவீங்க. தட் இஸ் ராங். ஃபர்ஸ்ட் கீபோர்ட் யூஸ் பண்றதுக்கு ப்ராப்பர் கீயிங் மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை யூஸ் பண்ணணும். சோ இந்த மேல இருக்கக்கூடிய F1 to F1, F2, F3, F4, F5, F12 வரைக்கும் இருக்கக்கூடிய கீஸ், F1 to F12 வரைக்கும் இருக்கக்கூடிய கீஸ் உடைய நேம் இஸ் கால்ட் as function keys. F1 to F12 is function keys அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பேஜ் அப், டவுன், டெலீட், பேக்ஸ்பேஸ், என்டர், இதையெல்லாம் வந்து நேவிகேஷன் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நேவிகேஷன் கீஸ்.
அடுத்தது நம்பர்ஸ் கால்குலேட்டர்ஸ் நம்மளாக் அந்த கால்குலேட்டர்ஸ் 1 to 9 0 end delete enter plus minus இத வந்து கால்குலேஷன் கீன்னு சொல்லுவோம். இதுக்கு 3 fingers யூஸ் பண்ணுவோம். ஃபிங்கரிங் காட்டுறேன். அடுத்தது ஸ்பெஷல் கீ அப்படின்னு சொல்றத பாத்தீங்கன்னா இந்த டேப் பட்டன். டேப்னா என்ன, அடுத்தடுத்த லைன்ஸ்க்கு போறது. கேப்ஸ் லாக்னா அந்த வேர்ட் ஃபுல்லா வந்து நம்ம டைப் பண்ணக்கூடிய வேர்ட் ஆர் லெட்டர் அது வந்து கேபிட்டல் லெட்டர்ல காட்டுறதுக்கு கேப்ஸ் லாக். ஷிஃப்ட் ஆல்ட் கண்ட்ரோல் விண்டோஸ் கீ என்டர் இதெல்லாமே வந்து நம்ம ஒரு ஒரு பர்பஸ் செலக்ஷன் பர்பஸ்க்கு கண்ட்ரோல் ஏனா ஓவராலா செலக்ட் பண்றது. அந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் இருக்கு. அதையும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? சோ அடுத்தது இந்த 1ல இருந்து 0 பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறத வந்து நம்பர்ஸ் கீ அப்படின்னு சொல்லுவோம். இது கால்குலேஷன் கீ. இங்கேயும் நம்பர்ஸ் தான் இருக்கு, இங்கேயும் நம்பர்ஸ் தான் இருக்கு. பட் இந்த நம்பர்ஸ வந்து கால்குலேஷன் கீனும் இந்த நம்பர்ஸ் இந்த கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, அத நம்பர்ஸ் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஏல இருந்து Z வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் இங்க ஆர்டர் வைஸ் இருக்காது, சேஞ்சிங்கா தான் இருக்கு. அத ஆல்பபெட் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ இங்க வந்து 1 2 3 4 5 6 7 டைப்ஸ் ஆஃப் கீஸ். எஸ்கேப் கீ, ஃபங்க்ஷன் கீ, நேவிகேஷன் கீ, ஸ்பெஷல் கீஸ், ஆல்பபெட் கீஸ், நம்பர் கீ, கால்குலேஷன் கீ. ஓகேவா? இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த கீஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கீஸ் எப்படி கால் பண்ணுவோம், அதுல கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கா? சரி, இப்போ இதுக்கு ஃபிங்கரிங் எப்படி யூஸ் பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் கீஸ் அண்ட் ரைட் ஹேண்ட் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்டுக்கு உங்களுக்கு ஆல்பபெட்ஸ் மட்டும்தான் டச் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. உங்களுடைய இந்த சுண்டு விரல்ல வந்து ஏ எஸ் டி எஃப் செமிகாலன் எல் கே ஜே. ஸோ அதே கீஸ் தான் ஜிக்கு வந்தாலும் இந்த எஃப் ஓடைய ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுவீங்க, ஹெச்சுக்கு வந்தாலும் ஜே ஓட ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த தம் ஃபிங்கர் எப்பவுமே வந்து ஸ்பேஸ் பார்ல மட்டும்தான் தட்டுவீங்க. ஸோ வேற எதுலயும் வந்து தம் ஃபிங்கர் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படியே டாப் QWER அதே தான். ஏக்கு இருக்கிற கீ தான் கியூக்கு, எஸ்க்கு இருக்கிற கீ தான் டபிள்யூக்கு, டிக்கு இருக்கிற கீ தான் இக்கு, எஃப்க்கு இருக்கிற கீ தான் ஆருக்கு, அதே தான் டீக்கும். சேம் லைக் தட் POIUY. அதுல எல்லாமே இதே ஃபிங்கர்ஸ். இந்த செமிகாலனுக்கு இருக்கிறது தான் P LOKIJUJY. ஸோ ஃபிங்கரிங்ல நோ சேஞ்சஸ். கீழே டவுன் வந்தாலும் சேம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் கீஸ் எல்லாம் எது, ரைட் ஹேண்ட் கீஸ் எல்லாம் எது, டிஃபரன்சியேஷன் பார்த்துட்டீங்களா? இங்க பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக் ஷார்ட்கட்ஸ். இப்போ இந்த கண்ட்ரோல் கீ, ஷிஃப்ட் கீ, ஆல்ட் கீ இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே நமக்கு தெரியாதா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரோல், உங்களுடைய கீபோர்ட்ல நீங்க சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிட்டு என்ன பிரஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் எனக்கு ஓபன் ஆச்சா, திருப்பியும் நான் அதே கண்ட்ரோலை பிரஸ் பண்ணி என் அப்படின்னு பிரஸ் பண்றேன். அடுத்தது 4வது டாக்குமெண்ட் ஓபன் ஆச்சு. ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஓ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் டாக்குமெண்ட். இதுல என்ன டாக்குமெண்ட்ஸ் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் டாக்குமெண்ட்ஸ் இங்க வந்து எனக்கு காட்டும். ஸோ எந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸோ நான் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்றேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து இதுல சேவ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை ஓபன் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஓ. அடுத்தது கண்ட்ரோல் எஸ். இப்ப கண்ட்ரோல் எஸ்ல இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மேல பாருங்க மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபிங்கரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து நான் இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் எஸ் ஆல்ரெடி பண்ணியாச்சு. பட் அகெயின் பண்ணும்போது நான் இதுல பண்ணக்கூடிய சேஞ்சஸ், ஒவ்வொரு பேஜ்ல ஏதாவது சம் சேஞ்சஸ் பண்ணேன்னா அது அப்பப்ப சேவ் ஆகும். அங்க மேல ஒரு சின்ன பிளிங்க் அடிக்கும் பாருங்க. கண்ட்ரோல் எஸ் ஆச்சுதா? சோ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, கண்ட்ரோல்
பி பிரிண்ட் டாக்குமெண்ட். இப்போ என்னென்ன மொத்தமா எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பேஜஸ் ஓவராலா இருக்கு, எவ்வளோ பேஜஸ் பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணா இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கக்கூடிய பிரிண்ட் டாக்குமெண்ட் ஆனது இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற ப்ரிவ்யூ தான் நீங்க இங்க பாக்குறீங்க. இப்ப இதுல வந்து உங்களுடைய நியர்பை ஃபர்ஸ்ட் எவ்வளோ காப்பீஸ் வேணும், இதெல்லாம் ஒரு காப்பி, எல்லாமே ஒரு காப்பியா. அதுக்கு அடுத்தது வந்து என்ன பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இங்க உங்களுடைய ஸ்கூல்ல என்ன பிரிண்டர் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, அந்த பிரிண்டர் பேரு இங்க காட்டும், அதை செலக்ட் பண்ணும். சோ இத வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து கொலேட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணுமா, போர்ட்ரேட் ஓரியன்டேஷனா, லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனா, மார்ஜின் என்ன வேணும், என்ன டைப் ஆஃப் ஷீட் வேணும், ஒரு பேஜுக்கு ஒரு ஷீட்டா, இல்ல 2 பேஜ் பர் ஷீட்டா, 4, இங்க பாருங்க அந்த ஃபார்மேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சிங்கிள் பேஜ் இன் சிங்கிள் ஷீட் அப்படின்னா எப்படி வரும், சிங்கிள் பேஜ் இன் 2 ஷீட், ஒரு பேஜுக்கு 2 ஷீட்னா எப்படி வரும், 4னா எப்படி வரும், 6னா எப்படி, 8, 16. சோ எப்படி உங்களுக்கு ஒவ்வொரு பேஜஸ்க்கும் ஒவ்வொரு ஷீட்டோடைய மாடல்ஸ் இங்கேயே டிஃபைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இஸ் இட் கிளியர்? கிளியரா இருக்கா இந்த கான்செப்ட்? சோ பிரிண்ட் கண்ட்ரோல் பி, அதாவது இந்த பட்டன் எல்லாமே இந்த ஃபைல் மெனுல இருக்கக்கூடிய நியூ, ஓபன், சேவ், பிரிண்ட், இந்த ஆப்ஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். வெயிட் பண்ணு. சோ இதுல இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஆப்ஷனும் சொல்லி கொடுத்துறேன். சேவ் ஆஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இப்போ இதே டாக்குமெண்ட்ட வேற ஒரு பெயர்ல, நேம்ல என்னால சேவ் பண்ண முடியும். இந்த பிசில டெஸ்க்டாப்ல நான் போடுறேன் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபிங்கரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு 1 அப்படின்னு போடுறேன். இது என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்டா சேவ் பண்ணணும்னு எனக்கு கேட்கும். பிடிஎஃபா, எக்ஸ்பிஎஸ்ஆ, வெப்பேஜா, பிளெயின் டெக்ஸ்டா, எக்ஸ்எம்எல் டாக்குமெண்டா, என்ன டைப் ஆஃப் ஃபைலா இத சேவ் பண்ணணும். எனக்கு வேர்ட் ஃபைலா சேவ் பண்ணும், ஆர்எல்ஸ் பிடிஎஃபா சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இங்க நான் பிடிஎஃப்னு கொடுத்தாச்சுன்னா என்னுடைய பிடிஎஃப்கான சிம்பல் இதுதான். ஓகேவா? சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன். சோ இந்த ஃபைலை நான் என்ன பண்ணேன், இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபிங்கரிங் 1 அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் ஃபைலா சேவ் பண்ண, அதுதான் இங்க உங்களுக்கு பிடிஎஃபா ஓபன் ஆகியிருக்கு. சோ நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபைலா இது சொல்றோமோ அந்த டைப் ஆஃப் ஃபைலா இந்த இடத்துல சேவ் ஆஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பார்த்தாச்சு. ஷேர்ல சேவ் பண்ணியிருந்தா ஷேர் மெயில் ஆர் பிடிஎஃப் அண்ட் ஷேர் த லிங்க், இந்த மெத்தட்ல நம்ம ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி அடாப் பிடிஎஃபா வந்து நம்ம மொபைல்ல, சாரி நம்மளுடைய லேப்டாப்ல சேவ் பண்றதுக்கான அடாப் பிடிஎஃப் ஆப்ஷன் இருக்கணும். இருந்தாதான் அந்த ஆப்ஷன் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அப்புறம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா the file type அடோபா சேவ் பண்ணணுமா, எக்ஸ்பிஎஸ்ஆ, பிடிஎஃபா, ஃபைல் டைப் என்னவா இருக்கு. க்ளோஸ்னா இந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிடும். அக்கௌண்ட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைலுடைய எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு இங்க ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ ஃபைல் மெனுல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் இப்ப நீங்க பாத்துட்டீங்க இல்லையா? இஸ் இட் கிளியர்? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒரு 1 minute வெயிட் பண்ற, கேளுங்க.
டவுட்ஸ் எதுவும் இல்ல இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ல இல்லைன்னா புரிஞ்சுது அப்படின்னா எஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எஸ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்ல என்னெல்லாம் கத்துக்க முடியும், வேர்ட் டாக்குமெண்டோடைய யூசேஜ் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லேர்னிங் திஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், அண்ட் இதுல என்னென்ன ஷார்ட்கட்ஸ், பேசிக் ஷார்ட்கட்ஸ் இன் ஃபைல் மெனுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம த்ரூ மவுஸ் அண்ட் த்ரூ கீபோர்டு. ஸோ ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்றது த்ரூ கீபோர்ட், நீங்க டச் அண்ட் ஃபீல் யூஸ் பண்றது த்ரூ மவுஸ். இந்த டாபிக் இன்னைக்கு இஸ் கிளியர். அடுத்தது டெக்ஸ்ட் ஃபார்மேட். அடுத்த ஆப்ஷன் ஹோம் பட்டனுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கண்ட்ரோல் பீனா போல்டு, கண்ட்ரோல் ஐ இஸ் இட்டாலிக், கண்ட்ரோல் யூ இஸ் அண்டர்லைன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் இஸ் ஷிஃப்ட் அண்ட் இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ், டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். greater than increase font size, lesser than decrease font size. Okay, சரி. இப்போ இந்த வேர்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க எனக்கு வந்து Calibri body அப்படிங்கிற font sizeல இருக்கு. இங்க கிளிக் பண்ணிட்டேன்னா ஃபாண்ட்டுக்கான ஷார்ட்கட் மெனு என்ன நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்ல வரும். ஃபாண்ட்டுக்கு போறதுக்கான ஷார்ட்கட் மெனு என்ன, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் அப்படிங்கிறது தான் ஃபாண்ட்டுக்கு போறதுக்கான ஷார்ட்கட் மெனு. ஃபாண்ட் சைஸுக்கு போறதுக்கான ஷார்ட்கட் மெனு என்ன, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி. ஸோ இப்போ நான் இங்க ஃபாண்ட்டை மாத்துறேன். இந்த பாருங்க, இதனுடைய ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன், சைஸ் சேஞ்ச் பண்றேன், போல்டு பண்றேன், கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் ஐ இட்டாலிக் பண்றேன், ஸோ தட் வேர்ட் இஸ் ஸ்லாண்டிங், கண்ட்ரோல் யூ அண்டர்லைன் பண்றேன், சப்ஸ்கிரிப்ட் ஆர் சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்றேன். இதுக்கு கீழே ஒரு நம்பர் எழுதணும்னா உங்களுக்கு இங்க கிடைக்கும், மேலனா பவர்லனா இங்க போகும். ஓகேவா? சரி, இப்ப இதனுடைய அண்ட் ரிவ்யூன்னு கொடுத்துருக்கு இல்லையா? சரி, இத வந்து சென்டென்ஸ் கேஸா மாத்தலாம். லோயர் கேஸ், அப்பர் கேஸ், கேபிட் ஒரே நிமிஷம். சரி, இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கேபிட்டல் ஆன்ஸ் அப்படிங்கறதே கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு. அப்பர் கேஸும் அதே தான், லோயர் கேஸ் எல்லாமே ஸ்மால்ல மாறி. அடுத்தது சென்டென்ஸ் கேஸ். ஸோ இதுல இங்க சென்டென்ஸ் கிடையாது, இது ஒரு சிங்கிள் வேர்டு இல்லையா? ஸோ அடுத்தது வந்து டாகுல் கேஸ். ஸோ டாகுல் கேஸ்லயும் உங்களுக்கு இப்போ நீங்க எது வேணுமோ அதை பர்டிகுலரா செலக்ட் பண்ணா ஃபாண்ட் டைப், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அப்புறம் வந்து ஃபாண்ட் கலருக்கு வந்துடலாமா? சரி, இப்ப எனக்கு இது வேண்டாம், இந்த மேல ஒரு அண்டர்லைன் போட்டிருக்காங்க, இது வேண்டாம் அப்படின்னா என்ன, இந்த ஏபிசிக்கு மேல அண்டர்லைன் போட்டிருக்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து ஃபாண்ட் கலர், ஏ அப்படின்னு இருக்கிறது வந்து ஃபாண்ட் கலர், நம்ம டைப் பண்ணக்கூடிய ஃபாண்ட் கலர். சோ இதுல என்னெல்லாம் கலர்ஸ் இருக்கு பாருங்க. ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, வயலட், கிரீன்ல நிறைய, ப்ளூல, பிளாக்ல, ஒயிட்ல எல்லாத்துலயும் சம் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கு. எல்லோ கலர்ல மாத்திட்டேன் நான் இதை. ஸோ கலர் மாத்தியாச்சு. ஓகேவா? ஸோ போல்ட் பண்ணியாச்சு, இட்டாலிக் பண்ணியாச்சு, அண்டர்லைன் பண்ணியாச்சு, கலர் மாத்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வேர்ட் ஆர்ட் இதுல போய் பாருங்க. ஸோ இதுல நீங்க ஒவ்வொன்றையா செலக்ட் பண்ணி பாருங்க எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ நான் இது மேல இந்த ஏ மேல கிளிக் பண்ண உங்களுக்கு பேக் சைட்ல வந்து சேஞ்சஸ் தெரியுதா? பாலிஷ் அண்ட் ரிவ்யூங்கிறதுல சேஞ்சஸ் தெரியுதா? ஸோ இதுல வந்து ரெஃப்ளெக்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஷேடோ செலக்ட் பண்ணிக்கலாம், க்ளோ செலக்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து நீங்க தாராளமா செலக்ட் பண்ணலாம். இப்போ அவுட்லைன் அண்டர்லைன் வந்து வேற ஒரு அப்படின்னா அவுட்லைன் கலர் உள்ள எல்லோ இருக்கு, வெளில வந்து கிரீன் போடலாம். ஸோ இப்போ பாருங்க, இது எல்லோ அண்ட் கிரீன் மிக்சட் காம்பினேஷன்ல இருக்கு. ஸோ இப்போ நீங்க இதுல என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஸ்டைல், bold, underline, italic, superscript, subscript, and font color and outlayer color. So இது எல்லாமே வந்து நீங்க என்ன பண்ணீங்க? இந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் லைன்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இங்க வந்தீங்கன்னா அடுத்த ரிப்பன் டேப் பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ். இங்க புல்லட்ஸ் ஆல்ரெடி இருக்கு பாருங்க. இந்த டாட்டடும் இந்த ஸ்டாரும் வந்து நம்ம யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய புல்லட்ஸ் தான். ஸோ இந்த புல்லட்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, இந்த புல்லட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸுக்கும் அடுத்தடுத்த புல்லட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்க்கும் நீங்க வந்து டைப்ஸ் ஆஃப் புல்லட்ஸை வந்து மாத்தலாம். இருங்க, இந்தா நான் இப்ப இங்க வேற செலக்ட் பண்ணோம்னா அங்க என்ன ஆகுது? டிக் மார்க் காட்டுதா? சரி, இப்ப இதை செலக்ட் பண்றேன். சேஞ்சஸ் ஆகுதா? இதை செலக்ட் பண்றேன், இதை செலக்ட் பண்றேன். ஸோ அடுத்து வரக்கூடிய எல்லா புல்லட்ஸுமே இங்க எதை நம்ம சூஸ் பண்றோமோ இதை நான் இதை சூஸ் பண்றேன், மாறிடும். ஸோ அதனுடைய ஷார்ட்கட் கீஸ் கண்ட்ரோல் பி இஸ் ஃபார் போல்ட், கண்ட்ரோல் for italic, control U is for underline, control shift greater than symbol is called increase font size, control plus shift plus lesser than is called decrease font size. அடுத்தது cut copy paste. புல்லட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. புல்லட்ஸ்ல வந்து இது டிசைன் புல்லட்ஸ், இது வந்து நம்பரிங் புல்லட்ஸ். இங்க பாருங்க, 1 2 3. நீங்க கொஸ்டின் பேப்பர்ல எல்லாம் எப்படி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க இந்த புல்லட்ஸ் பாயிண்ட செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது யூனிஃபார்மா வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த டைப்ஸ் ஆஃப் புல்லட்ஸ் வில் மேட்ச் இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் குள்ள. உங்களுக்கு இந்த புல்லட்ஸ் வந்து சேஞ்சஸ் வரும். நீங்க பாருங்க, இதை மாத்தினா இது மாறுதா? இதை மாத்தினா ஏபிசி, ஏபிசிக்கு வந்து பிராக்கெட், இது ஏபிசி, இது ரோமன் லெட்டர் 1 2 3, இது நார்மல் 1 2 3 வித் பிராக்கெட், இது நார்மல் 1 2 3 வித் டாட், ரோமன் லெட்டர் 1 2 3 வித் பிராக்கெட் அண்ட் டாட். ஓகேவா? சோ இதனுடைய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப புரியுதா? சரி, இப்ப புல்லட்ஸ் பார்த்தாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி லெவல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து வரக்கூடியதை எவ்வாறு மாற்ற வேண்டும் பாருங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இப்ப இதே இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அலைன்மெண்ட் அப்படின்னா இந்த நம்ம எழுதி செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தைகளானது டு பி லெஃப்ட் போகணுமா, டு சென்டர் வரணுமா, டு ரைட் போகணுமா, ஆர் ஃபிட் டு பேஜ் ஜஸ்டிபிகேஷனா இருக்கணுமா அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு கேள்வி. ஸோ இப்ப நான் டு பி லெஃப்ட் செலக்ட் பண்றேன். ஆல்ரெடி இட் இஸ் இன் லெஃப்ட். கண்ட்ரோல் இ அப்படின்னா சென்டர், இது எல்லாமே வந்து சென்டருக்கு வந்துடும். கண்ட்ரோல் ஆர் அப்படின்னா ரைட் சைடு மூவ் ஆயிடும். ஜஸ்டிஃபை அப்படின்னா எல்லாமே கரெக்டா அந்தந்த லைன்ஸ்ல ஃபிட் ஆகி உட்காரும். ஓகேவா? சோ இந்த கான்செப்ட் இஸ் இட் கிளியர்? அடுத்தது கட் காப்பி பேஸ்ட் ஃபைண்ட் ரீப்ளேஸ். கட் காப்பி பேஸ்ட்னா என்ன? இப்ப இந்த ரிவ்யூ அப்படின்னு இருக்கிறத வந்து கண்ட்ரோல் எக்ஸ் பண்றேன், திருப்பியும் கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன், அது அப்படியே அங்க ரீப்ளேஸ் ஆயிடும், வந்துடும். ஸோ இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்? இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி கட் காப்பி பேஸ்ட் ஃபாண்ட் சைஸ் பேராகிராஃப் ஸ்மார்ட் லுக் டிரான்ஸ்லேட் ஹைப்பர் லிங்க், இது எல்லாம்
கொடுத்துருக்காங்க. இதுல எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் அண்ட் யூஸ். ஸோ கட், இங்க கட் கொடுத்துட்றேன். திருப்பி ரைட் கிளிக் பண்ணி இங்க நான் வந்து பேஸ்ட் கொடுத்தாச்சுன்னா அங்க கட் பண்ணுது. சரி, ஓகே. இப்போ இங்க வந்து கண்ட்ரோல் எக்ஸ், சரிங்களா? ரெண்டாவது லைனுக்கு போயிடுறேன். கண்ட்ரோல் வி, கட், காப்பி, பேஸ்ட். ஸோ கட் பண்றோம், பேஸ்ட் பண்றோம், கட் பண்றோம், பேஸ்ட் பண்றோம். அடுத்தது கண்ட்ரோல் சி, காப்பி அப்படின்னா கண்ட்ரோல் சி. ஸோ கட், காப்பி, பேஸ்ட், கண்ட்ரோல் வி, பேஸ்ட். ஸோ கட், காப்பி, பேஸ்ட் கான்செப்ட் இஸ் கிளியர். இப்போ செலக்ட், இது கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஃப். அது உங்களுக்கு எக்ஸல்ல சொல்றேன், இன்னும் ஈஸியா நல்லா புரியும் அது உங்களுக்கு. அடுத்தது வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். சரி, கண்ட்ரோல் ஏ கொடுத்தேன்னா எல்லா பேஜும் செலக்ட் ஆயிருக்கு பாருங்க. எல்லாமே செலக்ட் ஆயிருக்கா? கண்ட்ரோல் ஏ அப்படிங்கும் போது நம்ம ஒண்ணு எல்லாத்தையும் மேல இருந்து டிராக் பண்ணி செலக்ட் பண்ணும், இல்லைன்னா இப்ப எனக்கு வேண்டாம் செலக்ஷன், வெளில ஒரு கிளிக் பண்ணிட்டேன்னா போயிடும். அடுத்தது சென்டர் அலைன்மெண்ட். கண்ட்ரோல் சி காப்பி, கண்ட்ரோல் எக்ஸ் கட், கண்ட்ரோல் வி பேஸ்ட், கண்ட்ரோல் எஃப் ஃபைண்ட், கண்ட்ரோல் ஹெச் ரீப்ளேஸ், அண்ட் கண்ட்ரோல் ஜி இஸ் கோ டு ஸ்பெசிபிக் பேஜ் ஆர் செக்ஷன் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ பேராகிராஃப் அலைன்மெண்ட் இப்போ இங்க பாத்தீங்க இல்லையா? கண்ட்ரோல் இ கொடுத்தா சென்டர் அலைன் ஆகும். கண்ட்ரோல் எல் கொடுத்தா இங்க பாருங்க, கண்ட்ரோல் இ இதுதான் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் இ இஸ் சென்டர் அலைன்மெண்ட், கண்ட்ரோல் எல் இஸ் லெஃப்ட் அலைன்மெண்ட், கண்ட்ரோல் ஆர் இஸ் ரைட் அலைன்மெண்ட், கண்ட்ரோல் ஜே இஸ் ஜஸ்டிஃபை அலோன் அலைன்மெண்ட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எம் வந்து டிக்ரீஸ் இன்டென்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் மெனு அண்ட் ஹோம் மெனு ஃபார் திஸ் ரிப்பன் கான்செப்ட் இஸ் கிளியர். சாட் செஷன்ல கான்செப்ட் நல்லா புரிஞ்சுதா? ஓகேவா? இதே மாதிரி ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னா ஒரு மெசேஜ் போடுங்க, எஸ் ஆர் நோ. சரி, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேர்ட் ப்ராசஸிங் பேசிக்ஸ்ல வந்து நம்ம இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னதெல்லாம் பார்த்தாச்சு. பேராகிராஃப் அண்ட் பேஜ் ஃபார்மேட்டிங் ரிலேட்டட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சொல்லுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ஜெய் பாரத், ஜெய் வித்யாசக்தி.